இந்த ஜூஸர் வாங்கிக்கலாமா, அந்த ஜூஸ். ஆனா ஒரு தடவ 2 தடவ தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அது மட்டும் வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்த நான் வாங்குவேன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அது ஈஸியா இருக்கு. நான் வாங்குனேன்னா, அது மிஸ்டேக்கே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போற பெண்களுக்கு ஈஸியா இல்ல அது வாங்கிக்கோங்க. ஆனா ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டு தூக்கி வச்சீங்கன்னா, அது நல்லா இல்ல. அது உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். கிச்சன் முழுதும் அடைசல் ஆயிடும். அதனால ஏன்னா நான் இந்த தப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நெறைய சின்ன வயசுல செஞ்சிருக்கேன். பார்த்தா அழகா இருக்கும் வாங்கிருவோம். ஆனா ஒரு தடவ யூஸ் பண்ணிப்போம். தூக்கி மேல வச்சுருவேன். இந்த மாதிரி தப்பு நடந்துகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு முடிவோட தான் வந்து ஒட்டுமொத்த கிச்சனையும் வந்து கலைச்சு வச்சாச்சு. ஏன்னா வந்து இந்த வீடியோவுக்கு அது முக்கியமா பட்டுச்சு. கலைச்சிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம வேலை பார்க்குறப்பவும் கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல வந்து எப்படியெல்லாம் நம்ம கலைச்சு போட்டு வச்சிருவோம். இதனால நிறைய வேலை வளர்ந்துட்டே இருக்கு. அதனால கிச்சனை வந்து எந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பராமரிச்சோம்னா கிச்சன் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேலை சுமை வந்து குறையும். அதே சமயத்துல கிச்சன்ல வந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கை இருக்கு. கிச்சன் சுத்தமா வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம வளமா வாழ்வோம். இதை நான் அடிக்கடி பதிவுல சொல்றதுக்கு காரணம் பெண்கள் முக்காவாசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்னைக்கு கிச்சன்ல இருந்துகிட்டே இருக்கும். சமைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்து புது புது டிஷ் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா தேவைக்கு அதிகமா சில பொருட்களை வாங்குறதுனால பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதனால கிச்சனை வந்து வளர்ச்சி இருக்கு. இதே மாதிரி தான் நான் இந்த வீடியோ முழுதும் காமிக்க போறேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இந்த பதிவு வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து நீங்க என்ன மாதிரி ஒரு பிளான் போட்டு வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை சக்சஸா முடியும் கிச்சன்ல. நம்ம வீட்டுல வந்து பாத்திரம் ரொம்ப விழுந்துட்டே இருக்கும். விளக்குற இடத்துல ரொம்ப பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்குன்னா சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே அந்த பாத்திரம் வந்து குறைஞ்சு போயிடும். அதுக்குன்னு வந்து நம்ம சமைக்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. ஓகே, அப்படி என்ன பண்ணலாம்னா முதல் ஒரே ஒரு டிப்ஸ். மந்த்லி ஒன்ஸ் என்னென்ன பாத்திரம் நம்ம யூஸ் பண்றோம் அதிகமா எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டே இருக்கும். நிறைய டம்ளர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கும், நிறைய கரண்டிங்க இருக்கும், நிறைய கப்ஸ் சின்ன சின்னதா பார்க்கறதுலாம் அழகா இருக்குன்னு வாங்கிப்போம், நிறைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கிப்போம். இந்த மாதிரி இதுல நம்ம தேவைக்கு அதிகமா குழங்குறோமான்னு பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சீங்கன்னாவே உங்க வீட்டுல பாத்திரம் வளர்க்கறது கொஞ்சம் சுமை குறைச்சு போயிடும். ஓகே, கிச்சனை எப்படி சுத்தமா வச்சுக்க போறோம், என்ன மாதிரி எல்லாம் பண்ணோம்னா கிச்சன் ரொம்ப சுத்தமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு பிளசண்டா இருந்தாதான் சமைக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், சீக்கிரம் வேலை முடியும். மெயினா வந்து கிச்சன் வந்து ரொம்ப பரப்பி நிறைய வச்சிருந்தோம்னாவே லேட்டா தான் ஆகும். ஓகே, நீங்க பிளான் பண்ண மாதிரி எந்த ஒரு வேலையும் சீக்கிரமா செய்ய முடியாது. அடிக்கடி சொல்ற மாதிரி கிச்சனை பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷம் வரணும். சந்தோஷம் வந்தாதான் நமக்கு வந்து சந்தோஷமா வேலை பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து நம்ம மளிகை பொருட்கள் வந்து ரொம்ப இப்பெல்லாம் வந்து இந்த காலத்து பெண்களுக்கும் சேர்த்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து அவங்க தான் கிச்சன்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, சட்டுன்னு வேலை பார்க்க முடியாது. வந்தனே அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி மளிகை பொருட்கள் வந்து ஜாஸ்தி வாங்கிட்டீங்க, எது தேவையில்லை, எதுலையாவது வண்டு பிடிச்சிருக்கா, அந்த இடத்த பார்த்துட்டு கண்டிப்பா அந்த இடத்த சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கூட போதும். தேவைக்கு அதிகமா அடுத்த மாசம் நம்ம வாங்க மாட்டோம். அதுவே போதுமா இருக்கும். அதுவே கிச்சன் கிளீனா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். 2வது பாயிண்ட், இந்தியாவை பொறுத்த மட்டிலும் மேலேருந்து தான் நான் காமிக்கிற பாருங்க. இது லாஃப்ட்டு. இந்த மாதிரி லாஃப்ட்ல வந்து நிறைய திங்ஸ் வச்சிருப்போம். நம்ம வேண்டாத பொருட்கள்ட்டு நிறைய வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கப்போ இந்த பொருளை நம்ம எப்போ பயன்படுத்தணுன்றது மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 1 வருஷம் ஆகியும் 1.5 வருஷம் ஆகியும் பல வருஷம் ஆகியும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த பொருட்களை உங்களுக்கு தேவையில்லைன்னா யாருக்காவது கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அது என்னமாவது வந்து அதை வந்து மாற்றிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒன்னொன்னும் மேலே மேலே அடைச்சிக்கிட்டே தான் போகும். அதனால கிச்சன்ல லாஃப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேண்டாத பொருள் இருந்துச்சுன்னா எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி வேண்டாததை வெளியேற்றிட்டீங்கன்னாவே அந்த இடத்துல நமக்கு தேவையான பொருட்களை வைக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து வீட்டுல கிச்சன்ல புழங்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கும். இது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மேல நிறைய வைக்கிற பொருள் இருக்கும். அது வந்து கண்டிப்பா தேவையான்னு மட்டும் யோசிக்கணும். ஏன்னா சின்ன வீடு அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு இடம் இருக்கும். அதுக்கு மேல நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணிடுவோம். அது மிகப்பெரிய தப்பு. நான் இன்னைக்கு வந்து காமிக்கிறதுக்காக தான் இப்படி வேண்டாதெல்லாம் வச்சிருக்கேன். கண்டிப்பா அது மேல ஸ்டோர் பண்ணாத வரையிலும் அந்த இடம் சுத்தமா இருக்கும். அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால வேண்டாத பொருட்களை ஃப்ரிட்ஜுக்கு மேல வைக்கிற பழக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல ஃப்ரிட்ஜில் வந்து கவர் உள்ள வந்து நம்ம
வாங்கியிருப்போம். இந்த மாரி கவர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து நெறைய வந்து அதையும் இதையும் டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது. கண்டிப்பா ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஒரு பொருள் இருந்தா தான் அத வைக்கணும். அத எப்பயாவது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ இத ரொம்பவே தொறந்தே பார்க்கல அப்படின்னா, அந்த பொருட்கள நம்ம வைக்கவே கூடாது. ஏன்னா, அந்த மாரி வைக்கிறப்பவே நம்ம வீட்ல வந்து பல பொருட்கள் வந்து அடசல் சேர்ந்துரும். சின்ன சின்ன பூச்சி இதனால நம்ம வீட்ல கிச்சன்ல நம்ம இந்த மாரி நெறைய பாக்ஸுங்க வச்சிருப்போம். அப்படி இருக்கப்ப நம்ம அந்த பொருளுங்கள்லாம் அதுல வச்சிருப்போம். பல நாள் அத ஓப்பன் பண்ணாம அதுல என்ன வச்சிருக்கோன்றது கூட தெரியாம போயிடும். அதனால வந்து இத 1 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஓப்பன் பண்ணி அதுல என்ன இருக்கு? என்ன வைக்கணும்? தேவையில்லாதத நம்ம வச்சுட்டோமா? தவறுதலா வச்சுட்டோமா? இல்ல அதுல பூச்சி கீச்சி வந்திருக்கா? அதெல்லாம் பார்த்துட்டு அடிக்கடி வந்து செய்யலைனாலும் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா இந்த பாக்ஸ்க்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு தடவ ஓப்பன் பண்ணி என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால சிக்கனம் நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு சில நேரத்துல நமக்கே வந்து முடியாத சில பொருட்கள வாங்கிருவோம். நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்தக்கூடாது, இரும்பு கடாய் பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நேரத்துல நம்மளும் ஆசைப்பட்டு வாங்குவோம். ஒரு 2 நாள் செஞ்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். கண்டிப்பா அது உங்களால மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கங்க. அப்படி இருந்தா அத வாங்குங்க. மெயின்டெயின் பண்ண முடியாத எந்த ஒரு பொருளுமே வாங்காதீங்க. அதேபோல இந்த மாரி மண் சட்டிங்க அதிகமா வச்சிருப்போம். ஏன்னா மண் சட்டி சமையல் ரொம்ப நல்லதுன்னு நான் அடிக்கடி வீடியோல போட்டிருக்கேன். இத ப்ராப்பரா வைக்கணும். நான் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அத வாங்குனீங்கன்னா பயன்படுத்துனீங்க முடியும். எங்களுக்கு வந்து தொடர்ந்து பயன்படுத்துவோம்னா வாங்குங்க. தேவைக்கு அதிகமா அவங்க நல்லாருக்குன்னு சொன்னாங்க, இவங்க நல்லாருக்குன்னு சொன்னாங்கன்னா, உங்களால அத மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல மட்டும் வாங்குங்க. இல்லன்னா அதுவே கிச்சன அடசலா ஆயிடும். ரீசென்ட்டா கெஸ்ட் வந்திருப்பாங்க. அதுக்காக நம்ம நெறைய பிளேட்ஸு, சின்ன சின்ன கப்ஸ்லாம் எடுத்திருப்போம். அத 2, 3 நாள் வந்து அவங்க போனதுக்கப்புறம் கூட நம்ம அத பயன்படுத்திட்டே இருப்போம். சில பொருட்கள அப்படியே வச்சுருவோம். அதனால நெறைய பாத்திரம் விழுக ஆரம்பிச்சுரும். அதனால கெஸ்ட் வந்துட்டு போனாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த திங்ஸ் அதிகமா ஃபீல் பண்ணீங்கன்னா, எடுத்து வச்சுருங்க. நான் இந்த வீடியோவ பொறுத்த மட்டிலும் கிச்சன் வந்து ரொம்ப வந்து கரெக்ட்டா அடுக்கி காமிக்கல. இன்னைக்கு வேலை நிர்பந்தமாக கன்னா பின்னான்னு இப்படி தான் போட்டு வச்சுடுறோம். அதனால தான் நான் இந்த வீடியோல எப்படி இருக்கோ அப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து என் பொண்ணோட வீடு தான். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தேவைக்கு அதிகமா வைக்கிறப்போ, என்ன மாதிரி பிரச்சனை வருது? கிச்சன எப்படி மெயின்டெயின் பண்ண முடியுதான்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். கேஸ் சிலிண்டருக்கு மேல வச்சிருக்கேன். ஆனா, அந்த தப்பு பண்ணக்கூடாது. குடத்த வெயிட்டோட வச்சோம்னா, கேஸ் சிலிண்டர் மேல எந்த ஒரு வெயிட்டும் வைக்கக்கூடாது. இது தெரியாம நெறைய பேர் வச்சுடுறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவுல நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம தவிர்த்துட்டே வந்தோம்னா, நம்ம வீட்டு கிச்சன் சுத்தமாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும். நமக்கு சந்தோஷத்த குடுக்கும். நான் இன்னைக்கு முக்காவாசி நீங்க நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, எல்லாமே கலச்சு வச்சிருக்கேன் கிச்சன. இந்த மாரி ஏன் கலச்சு வச்சு காமிக்கிறேன்னா, உண்மையா வந்து நெறைய பொருட்கள் பயன்படுத்துனோம்னா, இப்படிதான் நம்ம கிச்சன் அசிங்கமா போயிடும். அதெல்லாம் வந்து வெளிப்படையா காமிச்சோம்னா தான் உங்களாலயும் வந்து, ஓஹோ! தேவைக்கு அதிகமா வைக்கக்கூடாது. தேவையான பொருட்கள் தான் நம்ம கிச்சன்ல பயன்படுத்தணுங்கிற மிகப்பெரிய உண்மை வந்து இந்த பதிவு மூலியமா நெறைய நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்கள்ல பார்த்துருக்கேன். கேஸுக்கு மேல வந்து வெறும் தோசை கல்ல வச்சுருவாங்க. இந்த தோசைகள் தெரியாம சூடா வச்சுர்றப்ப நமக்கு பறைய ஆபத்துக்கள்லாம் வரும். கண்டிப்பா வந்து இத தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த இந்த மாரி வச்சு காட்டியிருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயமா நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஆபத்த கொண்டு வந்து வைக்கும். அதனால கிச்சன வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணுன்றத விட, ஆரோக்கியமா வச்சுக்கணும். கிச்சன் வந்து ஆரோக்கியமா இருக்க வேண்டிய இடம். அதே சமயத்துல வந்து சேஃப்டியா இருக்க வேண்டிய இடம். நம்ம சேஃப்டியா வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கும் நல்லது. நம்ம நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம சுத்திலும் இருக்கவங்களுக்கும் நல்லது. அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்த பாருங்க. நெறைய வீடுங்கள்ல இந்த மிஸ்டேக் நடக்குது. அதனால தான் வச்சு காமிச்சிருக்கேன். கேஸ் அடுப்பு முன்னாடி இருக்கு. பின்னாடி நெறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம அடுப்ப பத்த வச்சுட்டு சில இத எடுக்கிறப்ப நம்ம கையில நெருப்பு பட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த தப்ப மட்டும் செஞ்சிராதீங்க. கண்டிப்பா வந்து சில விஷயங்கள நம்ம தவிர்த்தே ஆகணும். சுத்தமா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம கிச்சன் நல்லா வந்து சேஃப்டியாவும் இருக்கணும். என் பொண்ணு வீட்ல எனக்கு இந்த குட்டி ஃபேன் ரொம்ப பிடிக்கும். அந்த கேஸையும் நிறுத்தி விட மாட்டேங்குது. அதே சமயத்துல எதுத்தாப்புல வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து வேர்க்க மாட்டேங்குது. சமைக்கிறது வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அதனால இந்த ஒரு சஜஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இத வந்து நீங்க வாங்குனாலும் வாங்கிக்கோங்க. எங்க வாங்குனாங்கன்னு தெரியல. ஆனா வந்து இந்த குட்டியா வந்து ஃபேன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்பப்போ வந்து இது போட்டு வச்சுருவாங்க.
பேட்டரி போட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், நான் கிச்சனை வந்து நிறையா ஆர்கனைஸாக வைக்கலை. ஏன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கிறப்பே நம்மளால் அதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நமக்கு டைம் இல்லை, செய்கிறதுக்கும் ஹெல்த்தும் இல்லை. ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை வச்சுருக்கப்போ நமக்கு அவங்களாலேயும் எதிர்பார்த்து அளவுக்கு வேலை செய்ய முடியாது. இதை மாதிரி வந்து கிச்சன் வந்து நிறைய திங்ஸ் போட்டு பரப்பி போட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய வேலையாக இருக்கும். சமைக்கிறத விட க்ளீன் பண்ணுறது ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். அதனால் வந்து உங்கள் டோட்டல் வந்து எல்லா வேலையுமே கெட்டு போயிடும். அதனால் இப்படி கிளம்ஸியாக நிறைய திங்ஸ் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் கடைசியாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். கிச்சனில் வந்து ஆடம்பர பொருட்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தியாவசிய பொருட்கள் வேணும். அத்தியாவசிய பொருட்கள் நம்ம இருந்தோம்னாவே போதும். ஏன்னா ஆடம்பர பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் நிறைய வீட்டில் பெட் ரோஸ்ட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணால் வாங்குங்க, தப்பு கிடையாது. ப்ரெட்டு டோஸ்டரு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ சொல்ல முடியல என்னால். நிறைய வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஜூஸர் வாங்கியிருப்பாங்க, ஒரு வெஜிடபிள் கட்டர் வாங்கியிருப்பாங்க, அது சரியாகவே கட் ஆகலை. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கியும் குமிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஆடம்பர பொருட்கள் வந்து கிச்சனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தியாவசியமான பொருட்களை வாங்கினீங்கன்னாவே கிச்சன் வந்து ஒரு மங்களகரமாகவும் உங்களுக்கு வேலையை குறைச்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு கிச்சனில் எது முக்கியமோ தெரியாமல் எல்லாருமே தெரியாமல், நானும் சின்ன வயசில் நிறைய வேண்டாதெல்லாம் வாங்கியிருப்பேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். இதையே வாங்கணும் நானே ஃபீல் பண்ணுவேன். அதனால் அந்த வந்து தப்பு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாரும் செய்கிற தப்பு தான். தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்காமல் இருந்தோம்னாவே நல்லா நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து முக்கியமான ஒரு பதிவாக எடுத்துகிட்டு கிச்சனில் நான் இந்த இதில் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். வந்து கிச்சனை வேண்டாததெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சு ஒரு மங்களகரமான வாழ்க்கை வாழணும். லட்சுமி கடாட்சத்தோட நோக்கமே அதுதான். அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கணும், செல்வ வளம் பெருகணும். கிச்சன் பார்த்தோம்னா அத்தியாவசிய பொருட்கள் வேணுமே ஒழிய ஆடம்பர பொருட்கள் தேவையில்லை. ஏன்னா ஆடம்பர பொருட்கள்ன்றப்போ நான் என்ன சொல்ல மீன் பண்ணேன்னா, நிறைய எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வந்துடுச்சு. அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஜூஸரு எக்ஸ்ட்ரா இந்த ஜூஸர் வாங்கிக்கலாமா, அந்த ஜூஸ். ஆனால் ஒரு தடவை 2 தடவை தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதை மட்டும் அந்த நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த நான் வாங்குவேன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி அது ஈஸியாக இருக்குது. நான் வாங்கினேன்னா அது மிஸ்டேக்கே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஈஸியாக அது வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி வச்சிங்கன்னா அது நல்லா இல்லை. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கிச்சன் முழுதும் அடசல் ஆகிடும். அதனால் ஏன்னா நான் இந்த தப்பெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நிறைய சின்ன வயசில் செஞ்சுருக்கேன். பார்த்தா அழகாக இருக்கும், வாங்கிடுவோம். ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ணிப்போம், தூக்கி மேலே வச்சுருவேன். இந்த மாதிரி தப்பு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். நான் அதை எதிர்பார்க்குறேன். பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க. மிக்க நன்றி. அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கணும், செல்வ வளம் பெருகணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லார் வீட்டும் வளமான ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம்.